சென்னை வானகரத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. இதில் அதிமுக உட்கட்சி பிரச்சினைக்கு தீர்வு காண முடிவு என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2523 செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் 1000 பேர் என பங்கேற்றுள்ளனர். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். தற்போது பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கள ஆய்வு கூட்டத்திற்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. 10 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவின் அனைத்து தொகுதியும் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர். இந்நிலையில் அதிமுக உட்கட்சி பிரச்சனை குறித்தும் சில நிர்வாகிகள் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது தொடங்கியுள்ளது. பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் அதிமுக நிறுவனர் எம்ஜி ராமச்சந்திரன், அதேபோன்று அதிமுகவின் முன்னாள் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளார். பொதுக்குழு விழா மேடைக்கு செய்தியாளர் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் OPS சசிகலா இணைப்பு குறித்தும் பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் 2523 பேர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் 1000 பேர் என பங்கேற்றுள்ளனர். இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்த அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தற்பொழுது இந்த பொதுக்குழு கூட்டமானது தொடங்கியுள்ளது. அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஊடகத்தினர் உள்ளே செல்வதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் கள தகவலை எமது செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதிமுகவினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது பொதுக்குழு. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது அதிமுகவினரிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். அதில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் கட்சியினரிடையே பார்க்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் கூடியிருக்கிறது. முதலாவதாக முன்னிலை வகிக்கக்கூடிய அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதாவது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து தற்பொழுது பொதுக்குழுவை தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னதாக இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். இங்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மிடையே அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம். இந்த பொதுக்குழு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க? இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்ததாக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். குடிமராமத்து நாயகன். இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டது இல்லைங்களா, இப்பெல்லாம் உணரணும். எல்லா கிராமங்கள்லையும் ஏரி தூர்வார் இருக்கிறாரு. அந்த தண்ணியெல்லாம் அது பிடிச்சதுனால தான் மழை வெள்ளத்தில் ஊருக்குள்ள எங்களை போன்ற கிராமத்தெல்லாம் வெள்ளம் புகழ அந்த அளவுக்கு எல்லா ஏரிகளும் அந்த நீர்பிடிப்பு வந்திருக்குது. சரியான மழை, இடைவிடாத மழை. அந்த தருணத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து நாயகன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் 2026 இன்னும் ஒரு வருடத்துல நீங்க தேர்தல் களம் காண இருக்கிறீங்க. இந்த கட்சி ஒருங்கிணைந்து செயல்படணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம் என்ன? கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நிர்வாகிகள் அனைவரும், நிர்வாகிகள் ஒட்டுமொத்த தொண்டர்கள், மூத்த முன்னோடிகள் அனைவரும் ஒன்று நின்று பூத்து கமிட்டி முறையாக அமைத்து முறையாக தீவிரமாக பணி செய்து மீண்டும் அரியணையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை தமிழக முதலமைச்சர் ஆக்குவதை ஓய மாட்டோம். எங்கள் பணி
மிகவும் கடினமாக இருக்கும் என நான் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் கிழக்கு இல்ல, இப்போ பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? புரட்சி தலைவர் ஐயா பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதன் வழியில் அனைத்து பொறுப்பாளர்களும் களப்பணி மாற்றுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அரியணையில் அமர்வோம். ராம்குமார், நீங்க தொண்டர்கள் பேசியதை கேட்டிருப்பீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இதுவரைக்கும் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இல்லாத வகையில் தற்பொழுது பாதுகாப்புகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே உரிய விளக்கம் அளித்து அவர்கள் அந்த பொதுக்குழு கடிதம் அல்லது செயற்குழு கடிதம் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.